வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14/6/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 மணி ரிசல்ட்டு நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்ம கொடுத்ததில் 6 மணி ரிசல்ட்டு நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆயிருந்தது, என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருந்ததுன்னு பார்ப்போம். நம்ம வந்து 6 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா 1ஆம் நம்பரும் 2ஆம் நம்பரும் கண்டிப்பாக நமக்கு ஆட்டத்தில் வரணும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 124 அப்படிங்கிற நம்பர் அடிச்சது. அதே மாதிரி நம்ம எதிர்பார்த்த மாதிரி நமக்கு 1ஆம் நம்பரும் மேபி 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதே தான் நமக்கு ஆடியிருந்தாங்க. நம்ம கொடுத்த நம்பர் 1ஆம் நம்பரும் 2ஆம் நம்பரும் ஆல் போர்டில் செம்ம வின்னிங் இருந்துச்சு. நம்ம கொடுத்ததே 4 நம்பர் தான் கொடுத்தோம். 4 நம்பரில் நமக்கு ஒரு சூப்பரான ஆல் போர்டு 4 நம்பர் கொடுத்தோம். 4 நம்பரில் 2 நம்பர் நமக்கு 1ஆம் நம்பரும் 2ஆம் நம்பரும் அழகாக பாஸ் ஆகிருந்தது. ஒரு அருமையான மெத்தட், அருமையான வின்னிங். அதே மாதிரி 8 மணிக்கு கொடுக்கப்பட்ட ரிசல்ட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்த்தோம், 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்த்தோம். அதே தான் ஆடிருக்காங்க, வேறு எதுவும் ஆடலை. 6ஆம் நம்பர் நமக்கு சூப்பரான ஒரு வின்னிங் இருந்துச்சு. 6ஆம் நம்பர் நம்ம ஒரு நம்பர் கொடுக்குறோம்னா நம்ம எல்லா நம்பரையும் வந்து ஹைலைட் பண்ணி கொடுக்குறதில்ல. பர்டிகுலர் ஒரு நம்பரை மட்டும் ஹைலைட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த நம்பர் தான் வருது அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுக்குங்க, நான் அப்படி தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் நம்பரை மட்டும்தான் நான் ஹைலைட் பண்ணுவேன். அந்த நம்பர் ஹைலைட் பண்ணுற நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா டக்குன்னு எடுத்துங்க. அதுதான் அதிகமாக வரக்கூடிய நம்பர். என்னோடய கணக்கில் அதிகமாக வரக்கூடிய நம்பர் நான் ஒவ்வொரு ட்ராவலையும் அழுத்தி சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு ட்ராவல் இந்த நம்பர் மேட்ச் ஆகுது, இந்த இடத்துல இங்கே வரணும் அப்படின்னு சொல்லுவேன். அந்த நம்பர் கட்டாயமாக வரும். நீங்கள் அதை ஆல் போர்டில் போட்டாலுமே வந்துடும் கண்டிப்பாக. சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி நம்பர்கள் நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சாஃப்ட்வேர் ரெடியாகிற வரைக்கும் நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் ரெடி ஆனதுக்கப்புறம் வேணால் நம்ம தனித்தனியாக பிரித்து சொல்லிடலாம். சரிங்களா, ஒவ்வொரு தனியாக கணக்கு என்னென்ன நம்பரில் வருது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிடுவோம். சரிங்களா, அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் பூரா இந்த மாதம் பூரா நமக்கு ரெடி ஆகாது. அடுத்த மாதத்தில் தான் நம்ம ரெடி பண்ணுவோம். சரிங்களா, 95 97 2. சரிங்களா, இது வந்து ஃபஸ்ட் ரிசல்ட்டு. செகண்ட் ரிசல்ட்டு 666 124. அதே மாதிரி 200 16 8. சரிங்களா, இதுதான் நமக்கு கிடச்ச நம்பர். இந்த நம்பரை பேஸாக வச்சு தான் நம்ம எப்போ உள்ளே கொண்டு வரோம், நாளைக்கு 1 மணி ரிசல்ட்டு, நாளைக்கு 1 மணி PM. சரிங்களா, அதுதான் நம்ம கொண்டு வரோம். என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நம்பரை வச்சு பார்க்கும்போது. அதாவது நம்ம காலையில் என்ன சொன்னோம், 6 மணிக்கு வந்து 6 மணி ஷோவில் வந்து 1ஆம் நம்பர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியே சொன்னோம்னா இது மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக 6ஆம் நம்பர் ஆட்டத்தில் வரணும். அது சி போர்டில் வரலாம் அல்லது ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிறது கொடுத்தோம். அதே மாதிரி தான் ஆடிருந்தாங்க. செம வின்னிங் தான் நமக்கு 6ஆம் நம்பர் ஒரு செம வின்னிங்காக இருந்துச்சு. சரிங்களா, அதே மாதிரி ஒவ்வொரு ட்ராவலையும் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒவ்வொரு நம்பரை நம்ம வந்து அப்படியே ஹைலைட் பண்ணி காமிக்கிறோம். அந்த நம்பர் என்னவோ அதை நீங்கள் வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தா கட்டாயமாக வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, உங்கள் கணக்கில் இது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். நம்ம மேட்ச் ஆகக்கூடிய நம்பரை தான் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் எல்லாமே செம்மையாக தான் கொடுக்குறோம். சரிங்களா, அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி 3ஆம் நம்பர் ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். எதனாலங்க, 1ஆம் நம்பருக்கு மேக்ஸிமம் 3ஆம் நம்பர் வரும். அதுலேயும் இந்த ட்ராவில் 3ஆம் நம்பர் தான் வரணும். வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. அதை தான் நம்ம கணக்கு சொல்லுது. என்ன சொல்லுது, அதாவது 124 to 168 இதுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பரு என்னென்னா 3ஆம் நம்பர் அப்படிங்கிறது காமிக்குது. பாருங்கள், இந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள். இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். சரிங்களா, உங்களுக்கு அந்த மாதிரி மேட்ச் ஆகிடுச்சுன்னா அழகாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில், அதாவது 1 மணி ட்ராவல், நாளைக்கு 1 மணி ட்ராவில் 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் அப்படின்னு காமிக்குது. சரிங்க, அது வரலன்னு என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னா, வரலன்னா 1ஆம் நம்பர் வரும். 1ஆம் நம்பர் வந்துடும். ஏன்னா 2 டைம் கொடுத்துருக்கான், கண்டிப்பாக ஒரு டைம் கொடுப்பான் 1ஆம் நம்பர் திரும்ப. சரிங்களா, அந்த மாதிரி கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், ட்ரை பண்ணி பாருங்கள். 1ஆம் நம்பராக இருக்கணும், 3ஆம் நம்பராக இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படி இல்லைன்னா அங்கே மட்டும்தான் நம்ம என்ன சொல்கிறோம், 1ஆம் நம்பரை அந்த இடத்துல நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம். சரிங்களா, அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துங்க. அதாவது நம்ம ஏ போர்டில் வந்து 3 கொடுக்குறோம், அதுக்கப்புறம் 1ஆம் நம்பர் கொடுக்குறோம் இல்லையா. இந்த 2 நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருந்தால் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். செமையாக மேட்சிங்காக சூப்பராக வர வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால அது கொடுக்குறோம். உங்களுக்கு அது கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, பி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. என்னங்க திரும்ப 2ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா, 6ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் தான் ஸ்ட்ராங்கு. இல்லை, எப்போயுமே அது எவர் க்ரீனாக வரக்கூடிய நம்பர்லாம் பாருங்கள். இங்கே வந்துருக்கு பார்த்தீங்கன்னா 6க்கு 2 தான் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, அது மாதிரி தான் ஆடுவாங்க. 6ஆம் நம்பர் வந்தால் 2ஆம் நம்பர் வந்து விழுந்துடும். அது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம். அதனால தான் முதல்லே கொடுக்குறோம் 2ஆம் நம்பரை. ஃபஸ்ட்டே கொடுக்குறேன், 2ஆவது கூட கொடுக்கல. ஃபஸ்ட்லேயே நம்ம என்ன கொடுக்குறோன்னா 6 2க்கு 6 6க்கு 2 அதே கணக்கு கொடுக்குறோம். அப்படி 2ஆம் நம்பரை திரும்ப கொண்டாந்து கொடுக்குறோம். வேறு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அது மாதிரி ஆடவும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒரு 2ஆம் நம்பர் இங்கே வச்சு வச்சுக்காங்க பார்த்தீங்களா, அது மாதிரி மறுபடியும் 2ஆம் நம்பர் சான்ஸு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா
நேற்று ஒரு மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 972 அப்படின்னா அப்போ அதே கணக்கை தான் கொஞ்சம் கொண்டு வருவாங்க இல்லையா? இப்போ அதை சேம் பண்ணி கொண்டு வருவாங்க. இப்போ அந்த ட்ரா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மணி ரிசல்ட்டை பூரா எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் டு ஒரு நம்பர் மேட்ச் ஆகி வந்திருக்கு. பார்த்துருப்பீங்க நல்லா. ஒரு மணி ஷோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நேற்று அடிச்சதுலேருந்து ஒரு நம்பர் எடுத்து இன்றைக்கி அடிப்பாங்க. இன்றைக்கி அடிச்சதுலேருந்து அது ஒரு மணி ஷோ மட்டுமே கவனமாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகளும் நாளைக்கு இருக்குங்கிறதுனால தான் 2ஆம் நம்பரை அழுத்தமாக கொடுக்குறோம். ஏங்க 2ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா, நீங்கள் நாளைக்கு ஆல் போர்டில் போட்டாலுமே செம்மையாக வரணும்னு ஏன் சொல்கிறோம்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் செட் ஆகும், 6ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் செட் ஆகும், அதே மாதிரி 8ஆம் நம்பருக்கும் 2ஆம் நம்பர் செம்மையாக செட் ஆகும். சரிங்களா? அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னென்னா, வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த 3 நம்பருக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற நம்பர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் டெய்லி வின்னிங் எடுக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்களா? ரொம்ப சிம்பிளாகவே எடுத்துகிட்டு போயிடலாம். அதிகபட்சமாக வந்து செட் ஆகக்கூடிய நம்பர் என்னங்கிறத நீங்கள் மேலோட்டமாக கனெக்ட் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அப்போ நீங்கள் ஈஸியாக எடுக்கலாம். இப்போ இந்த 3 நம்பருக்கும் காமனான ஒரு நம்பர் இருக்கும் இல்லையா? இப்போ 1, 6, 8 இந்த 3 நம்பருக்கு ஒரு காமனான ஒரு நம்பர் வரும் இல்லையா? அந்த நம்பர் என்னங்கிறது நீங்கள் கணிச்சாலே போதும், நீங்கள் ஒரு வின்னிங் எடுத்துடலாம். அதுதான் நான் தெளிவாக சொல்லுவேன் எப்பயுமே. சரிங்களா? அந்த கணக்கு அந்த டக்குன்னு அந்த ஒர்க் அந்த மைண்டு ஒர்க் ஆகிடும். டக்கவோ இது இப்படி வருமா இப்படி வருமா அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுனாலும் நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா? அதே மாதிரி 7ஆம் நம்பருக்கான சான்ஸ். சரிங்களா? 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பி போர்டில் கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு அப்படி தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு அது மாதிரி காமிக்குது. பிபி உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். இருந்தால் எடுத்துக்கங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 7ஆம் நம்பர், அதாவது அவங்க 2ஆம் நம்பர் வரல அப்படின்னா அந்த இடத்துல 7ஆம் நம்பர் வரணும். ஏன் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2க்கு 6ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? 2க்கு 6ன்னு கொடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது நமக்கு திரும்ப கால்குலேஷனில் என்ன சொல்லுது? 6க்கு 2 அப்படின்னு வருது. 6க்கு 2ன்னா 6க்கு 2 மட்டுமே வருமா? ஏன்னா ஏற்கனவே 6க்கு 2 கொடுத்துட்டாங்க. அப்போ 2க்கு 6ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி ஒருவேளை 2ஆம் நம்பரை தான் நமக்கு 7ஆம் நம்பராக காமிக்குதோ அப்படிங்கிற கணக்கில் தான் நம்ம கொடுக்குறோம். 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா 2 அல்லது 7 அந்த 2 நம்பர் எது வரும்? அது ரெண்டுமே ஒரே நம்பர் தானே. 2ஆம் நம்பருடைய பவர் 7, 7ஆம் நம்பருடைய பவர் 2, அவ்வளோதான். அந்த மெத்தட் தான் கொடுக்குறோம். அதே மெத்தட் ஃபாலோ பண்ணிங்களான்னு பாருங்கள். இருந்தால் பாருங்கள். அதே மாதிரி சி போர்டு எனக்கு தெரிஞ்ச 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏங்க திரும்ப 6ஆம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா, ஆமாம் 6ஆம் நம்பர் 8க்கு 6 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். 8ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராகவும் தெரியுது. 8ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகிரும் வரணும் அப்படின்னு தோணுது. அதாவது 126 அதே மாதிரி 326 அந்த மாதிரி மெத்தடில் வந்து மேட்ச் ஆகுது. அது இது உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். சரிங்களா? மேட்சான எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன், எல்லா நண்பர்களுக்கும் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தயவு செய்து ஒரு நம்பர் கணக்கில் வச்சுருக்கீங்கன்னா அது எக்காரணத்தை கொண்டு கடவுளே வந்து நீங்கள் சொன்னாலும் மாற்றாதீங்க. இப்போ எனக்கு 34 நாளைக்கு வரப்போகுது அப்படின்னு நீங்கள் ஒரு கணக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா, கடவுளே வந்து சொன்னாலும் சரி, யார் வந்து சொன்னாலும் அதை மாற்றவே மாற்றாதீங்க. இந்த 34ங்கிறது நீங்கள் வைக்கணும். அதே மாதிரி வேற ஒருத்தவங்க ஒரு நம்பர் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த நம்பரோட அந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு நீங்கள் நினச்சவங்க சொல்கிறாங்க அப்படின்னா விடக்கூடாது. அதையும் நீங்கள் 62 சரி ஓகே 62 வச்சு விட்ருங்க, அவ்வளோதான். அதனால சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் உங்கள் கணக்கில் வர அதிர்ஷ்டம் இது. சரிங்களா? அடுத்தவங்க சொல்லி வர அதிர்ஷ்டம் இது. சரிங்களா? அவருடைய ராசிக்கு இது 62, உங்களுடைய ராசிக்கு 34. அதை தானே சொல்கிறேன், புரியுதுங்களா? உங்களுடைய ராசிக்கு நீங்கள் போய் எடுக்கும்போது உங்களுக்கு 34ன்னு கிடச்சிருச்சு, அவங்க போய் எடுக்கும்போது 62ன்னு கிடைக்கிது. அப்போ அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு அது மாதிரி தான் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். அந்த மாதிரி எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு எது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 326, 175 அப்படிங்கிற இந்த நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது, கணக்கு வருது அப்படின்னா கொஞ்சம் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் மட்டுமே நம்ம கொடுக்குறோம். உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பார்த்துக்கங்க. சரிங்களா? இது வந்து நமக்கு மேக்ஸிமம் வந்து நமக்கு நாளைக்கு வந்து 16/6/2024 நமக்கு 1 மணி ஷோ தான் நம்ம இந்த அளவுக்கு தெளிவாக சொல்கிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னா, ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு 6ஆம் நம்பர் மேலே டவுட் இருக்குங்க. 6ஆம் நம்பர் கண்டிப்பாக வரும் ஆட்டத்தில். சரிங்க? 2ஆம் நம்பர் வரும், 3ஆம் நம்பர் வரும். எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பார்த்துங்க. எனக்கு 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் மேலே டவுட்டு, அது போக ப்ளஸ் ஒரு 7ஆம் நம்பர் டவுட்டு. சரிங்களா? இதுதான் வருது எனக்கு கணக்கில். உங்களுக்கு கணக்கில் வருதான்னு ஏங்க திரும்ப 7ஆம் நம்பர்? ஆமாம், 2 நம்பருமே மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கணக்கில் வந்து எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம்.